இன்று தவக்காலத்தின் 3ஆம் நாள். நாம் செய்யும் தவமுயற்சி புறக்கணிக்கப்பட்டவர்களை அன்பு செய்தல். இறை வார்த்தை: நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனுக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்ற பிள்ளைக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்கு நடத்துங்கள். ஏசாயா 1:17. குடும்பத் தலைவனும் தந்தையுமாகிய ஈசாக்கு மூத்தவனும் வலிமையுள்ளவனுமாகிய ஏசாயை நேசித்தான், யாக்கோப்பை புறக்கணித்தான். ரெபேக்கா மட்டுமல்ல, ஆண்டவரும் புறக்கணிக்கப்பட்ட யாக்கோப்பை நேசித்தார். தன் சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்ட யோசேப்பை ஆண்டவர் நேசித்து அரசனின் உடைமைகளுக்கு அதிகாரியாக்கினார். சிறியவன் கடைசியானவன் என ஈசாயால் மறக்கப்பட்ட தாவீதை ஆண்டவர் சாமுவேலின் மூலம் தேர்ந்தெடுத்து அரசனாக்கினார். புதிய ஏற்பாட்டிலும் ஏழ்மையால் புறக்கணிக்கப்பட்ட லாசருக்கு ஆபிரகாமின் மடி கிடைத்தது. செல்வந்தன் என்றாலும் குள்ள மனிதன் பாவி என சமூகம் புறக்கணித்த சக்கேயுவின் வீட்டிற்கு மீட்பு கிடைத்தது. அழகில்லை, ஆளுமையில்லை என இளையோரிடையே, ஸ்மார்ட்னஸ் போதவில்லை என பணித்தளத்தில், பொருளாதாரமின்மையால், உறவுகளால், பாவத்தீய பழக்க வழக்கங்களால் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள் நம்மை சுற்றிதான் இருக்கிறார்கள். என்னைத்தான் எல்லாரும் புறக்கணிக்கிறார்கள் என நாம் கருதினாலும் நாம் புறக்கணிக்கிறவர்களும் உண்டு என்பதே உண்மை. இன்று அவர்களை சந்திப்போம் அல்லது அலைபேசியில் தொடர்பு கொள்வோம். மன்னிப்பெல்லாம் கூட வேண்டாம், தோணுச்சு அதான் போன் போட்டேன் என உறவுகளை சகஜமாக்குவோம். ஏனெனில் புறக்கணிக்கப்பட்டவர்களை சந்திக்கும் போதெல்லாம் ரத்தம் வழிந்தோடும் இயேசுவின் முகத்தை துடைக்கின்றோம், வெரோனிகாவை போல. ஜெபம். புறக்கணிக்கப்பட்டோரின் தெய்வமே, என் மனத்தடைகள் ஈகோவை அகற்றி இந்நாளின் தூண்டுதலுக்கு ஏற்ப நடந்து கொள்ளும் செயலூக்கம் நல்கி என் கைக்குட்டையிலும் உம் திருமுகத்தை பதித்தருளும் இறைவா.